ஓம் சாய்ராம். இன்றைய சாயி பொன்மொழி. நம்ம தெய்வத்தை எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நம்மளுடைய ஒவ்வொரு ரோமங்களிலும் ஒவ்வொரு அங்குலத்திலும் இருக்கிறார். ஒரு முறை சீதை ஹனுமான பாராட்டி ஒரு முத்து மாலையை கொடுக்கிறார், பரிசா கொடுக்கிறார். அந்த முத்து மாலையை அவர் கடித்து பார்க்கிறார். அதுல ராம நாமாவே இல்லைன்னு அதை தூக்கி விட்டு எரிஞ்சிடுறார். என்ன இப்படி மூர்க்கத்தனமா பண்ற ஹனுமானேன்னு சீதை கேட்கிறான். அப்ப ஹனுமான் சொல்றார், அதுல ராமநாமத்தோடைய ஒளியே இல்லை, அந்த புண்ணிய நாமா இல்லாத ஒரு வஸ்து வெறும் கல்லே ஆகும். என்னுடைய ஒவ்வொரு ரோமங்களிலும் ராமநாமம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாரத நாட்டவர்கள் நம்மளுடைய ஒவ்வொரு செல்லிலையும் ஒவ்வொரு ரோமத்திலையும் தெய்வீகம் நிறைந்திருக்கிறது. அதனால்தான் பல வெளிநாட்டவர்கள், மார்க்ஸ், முல்லர் போன்றவர்கள்லாம் இங்கேயே பிறந்து மரணிக்கணும்னு நினைத்தார்கள். யோகத்திலும் தியானத்திலும் பெயர் பெற்ற இந்த நாட்டில் பிறந்து நம்ம புண்ணிய காரியத்தில் ஈடுபடலை அப்படின்னா அது ஒரு பெரிய துயரமே தான் ஆகும். மற்றவர்களை எப்பொழுதும் மதித்து சந்தோஷமாக வைத்துக் கொள்ளணும். ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக தான் இருக்கணும். இந்த மெசேஜை பகவான் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியா 1998 அன்று நமக்கெல்லாம் அளித்துள்ளார். ஸ்ரீராம சரணம் ஸ்ரீராம சரணம் ஸ்ரீராம சரணம் பஜே ஸ்ரீராம சரணம் ஸ்ரீராம சரணம் ஸ்ரீராம சரணம் பஜே வைதேஹி ராமம் வைகுண்டதாமம் भूपाल चूड़ामणि भूपाल चूड़ामणि आत्माभिरामं प्रभु साई रामं श्रीराम चरणं भजे साई राम चरणं भजे सत्य साई राम चरणं भजे श्रीराम चरणं श्रीराम चरणं श्रीराम चरणं भजे. மீண்டும் நாளை சந்திப்போம்.